நீங்கள் போக்குவரத்து அல்லது பயணங்களில் ஈடுபடும் போதாக உங்களுடைய வழமையான கட்டணங்களுக்கு மேலாக கட்டணங்கள் சிலரினால் அறவிடப்படுகின்ற போது அவற்றுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு காணொளியாகத்தான் இது அமையவிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறாக மேலதிக கட்டணத்தை அறவிட்டவருக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை தொடர்பான விடயங்களையும் இந்த காணொளி மூலமாக பார்க்க இருக்கின்றோம். அதன்படி இன்றைய தினம் 3ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 தான் இந்த காணொளி மூலமாக சந்திக்கின்றோம். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் ஓடக்கூடிய பஸ் ஒன்றில்தான் இவ்வாறாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது பயணியொருவர் பஸ்ஸின் மூலமாக பயணித்த வேளையில் அவருடைய வழமையான கட்டணத்திற்கு மேலதிகமாக அந்த நடத்துனர் மூலமாக கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த விடயம் தொடர்பில் அந்த பயணி என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் போக்குவரத்து அதிகார சபைக்கு, அதாவது போக்குவரத்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக புகார் அளித்திருக்கிறார். அதன் பின்னர் அதிரடியாக செய்யப்பட்ட அந்த அதிகாரிகள் அந்த நடத்துனரை அழைத்து இந்த விடயம் தொடர்பில் விசாரித்த போது அவர் தன்னுடைய அந்த தவறையும் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் உடனடியாக அவருக்கு 2500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்ததோடு இவ்வாறான நடவடிக்கைகளில் எதிர்காலத்தில் ஈடுபட மாட்டேன் என்பதாக அவருடைய கைப்பட கடிதம் எழுதியும் வாங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இனி இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அதனுடைய வேலைக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான எச்சரிக்கையை விடுத்து குறித்த அந்த இடத்திலிருந்து நபர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இது நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தை அல்லது இவ்வாறான அனுபவத்தை நீங்களும் பஸ்களில் பயணிக்கும் போதாகவோ அல்லது வேறு வாகனங்களில் பயணிக்கும் போதாகவோ அதிகம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். அதிலும் விசேடமாக தனியார் பஸ்களில் பயணிக்கின்றீர்கள் என்று சொன்னால் இவ்வாறான சந்தர்ப்பங்களை அதிகம் முகம் கொண்டிருப்பீர்கள். நான் கூட இவ்வாறான சந்தர்ப்பங்களை அனுபவித்திருக்கிறேன். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இடம்பெறுகின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முடிந்தளவு இவ்வாறாக ஒரு நடத்துனர் உங்களிடமிருந்து அந்த மேலதிகமாக பணத்தை அறவிட்டு விட்டார் அல்லது டிக்கெட் தந்ததை விட மேலதிகமாக பணத்தை அறவிட்டு விட்டார் என்றால் நீங்கள் அதை வாங்கி கொண்டு வாருங்கள். அதனை உறுதிப்படுத்திய பின்னர் மீண்டும் அவரிடம் சென்று சாதாரணமாக உங்களுடைய தொலைபேசிகளில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் போடக்கூடியதாக இருந்தால் போடுங்கள், அல்லது ஆடியோ ரெக்கார்டை கூட நீங்கள் பதிவு செய்துவிட்டு, அதாவது கையில் நீங்கள் தொலைபேசியை வைத்துக்கொண்டே அவருடன் இந்த விடயம் தொடர்பு உரையாடலாம். அதாவது இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் பயணிக்கின்றதற்கான சாதாரணமான ரேட் எவ்வளவு என்று தொடர்பில் உரையாடலாம். நீங்கள் இதற்கு மேலதிகமாக இவ்வளவு எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த விடயத்தை நீங்கள் கதைக்கும் போதாக அவருடைய நியாயப்பாடுகள் அல்லது அவருடைய விடயம் தொடர்பில் அந்த விடயத்தில் அவர் ஒப்புக்கொண்டோ அல்லது மறுதளித்தோ இது ஒரு விடயத்தை கதைப்பார். அதன் போதாக அந்த விடயம் அல்லது அந்த சம்பவம் தொடர்பில் உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஆதாரமாக அந்த இடத்தில் கிடைக்கும். எனவே அதனையும் வைத்துக்கொண்டு நீங்கள் அங்கு பெற்றுக்கொண்டு அந்த டிக்கெட்டையும் பெற்றுக்கொண்டு உடனடியாக நீங்கள் பேருந்து அதிகார சபைக்கு அல்லது அந்த பேருந்து நிலையம் அமைய பெற்றிருக்கக்கூடிய அங்கு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்தீர்கள் என்று சொன்னால் உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். அல்லது மற்றொரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதாவது மேலும் இதனை இலகுபடுத்தும் முகமாக ஒரு விசேடமான ஒரு வாட்ஸ்அப் இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் இதில் ஸ்கிரீனில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் இது தொடர்பான முறைப்பாடுகளையும் நீங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த டிக்கெட் அல்லது ஏதேனும் ஒளிப்படங்களோ அல்லது காணொளிகளோ அல்லது ஏதேனும் ஆடியோ ரெக்கார்டுகளோ அந்த ஆதாரங்கள் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு மேலும் அது சாதகமாக அமையக்கூடும். எனவே இது 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய் தானே என்று சொல்லி அந்த விடயங்களை கடந்து செல்லாமல் இவ்வாறாக மேலதிகமான முறையில் பணத்தை வசூலிப்பவர்கள் தொடர்பில் அவர்களுக்கு எச்சரிக்கையை விடுங்கள். சில வேளைகளில் அவர்கள் அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டால் பரவாயில்லை, ஆனால் சிலர் தாங்கள் செய்தது நியாயம் என்பதாக வாதாடுகின்ற பொழுது நீங்கள் அதற்கான தீர்வை இவ்வாறான நடவடிக்கைகள் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல சில இடங்களில் 5 ரூபாய் அல்லது 2 ரூபாய் 3 ரூபாய் என்று கடந்து சென்று விடலாம். இதேபோல் 50 ரூபாய் 100 ரூபாய் என்பதாக பிறகு அந்த டிக்கெட்டின் பின்னால் எழுதிவிட்டு பிறகு தருகின்றேன் என்பதாக கூறிவிட்டு பல பேர் இவ்வாறாக பணத்தை இழந்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலிருந்து நீங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போல மற்றவர்களும் இந்த விடயம் தொடர்பில் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டுமாக இருந்தால் முடிந்தளவு இந்த காணொலியை உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல இந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் எங்காவது நோட் பண்ணி கொள்ளுங்கள் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது உங்களுக்கும் அது பயனுடையதாக இருக்கும். இதுபோன்ற தொடர்ச்சியான பயனுடைய செய்திகளையும் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.